ஹலோ எவ்ரிவன், நான் ஓவியா. இந்த வீடியோவில் பைத்தன் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு ஏங்கிற வேரியபிளில் 5 அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் லிட்ரல் இருக்குது அண்ட் பிங்கிற ஒரு வேரியபிளில் 5ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல் இருக்குது அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். தென் பிரிண்டில் a+b அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு எரர் ஃபேஸ் பண்ணுறேன். என்ன எரர்னால் இன்ட் அண்ட் ஸ்ட்ரிங்கை அடிஷன் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு ஒரு டைப் எரர் வருது. இப்போ நான் இதை ஏவை str அப்படின்னு இன்பில் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏங்கிற வேரியபிளில் போட்டு இதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா 5 + 5 கன்கார்டினேட் பண்ணி நமக்கு 55 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு. இன்கேஸ் எனக்கு இன்டீஜரில் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா பியை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா 5ங்கிற ஒரு இன்டீஜரையும் பிங்கிற ஒரு இன்டீஜரையும் அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணி 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஏன் பியில் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்போட வேல்யூஸ் என்கிட்ட இருந்துச்சு. இதை நான் டைரெக்டாக எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நான் டைப் கன்வெர்ட் பண்ணுறப்போ 2 வேரியபிள்ஸ் பிட்வீனில் என்னால் ஒரு ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ என்கிட்ட என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதோடைய பிஹேவியர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு பிட்வீனில் நம்மளால் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியும். ஸோ என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னே தெரியாமல் நம்மளால் அதோடைய பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன டேட்டா டைப்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதோடைய பிஹேவியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட இன்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது, நியூமரிக் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நியூமரிக் டேட்டா டைப் பார்க்கலாம். நியூமரிக்கில் நம்மக்கிட்ட இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஏங்கிற ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி அதில் 4ங்கிற ஒரு இன்டிஜர் ஸ்டோர் பண்ணுறேன் அண்ட் பிங்கிற ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி 5.7 அப்படின்னு ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுறேன். தென் சிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் 3 + 6j அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பிரிண்ட் காப்பி பண்ணி 2 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏ அண்ட் பி ஃபைனலாக சி. இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 4, 5.7, 3 + 6j இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா டைப்புங்கிற ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதில் இந்த வேரியபிளை நான் பாஸ் பண்ணுறேன். ஃபைனலாக டைப் ஆஃப் சி. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் இன்ட் அண்ட் செகண்ட் வேரியபிள் ஃப்ளோட், தேர்ட் வேரியபிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நியூமரிக் டேட்டா டைப். இதில் ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், இது இன்ட் எல்லாமே இருக்குது. இவ்வளோ தான் பைத்தன் நியூமரிக் டேட்டா டைப்ஸ். இதில் இன்டீஜர் டேட்டா டைப் டெசிமல் பாயிண்ட்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்காது அண்ட் ஃப்ளோட் டேட்டா டைப் டெசிமல் பாயிண்ட்ஸோடு இருக்கும். ஃபைனலாக காம்ப்ளெக்ஸ் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஒரு சில இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் பிரிண்டில் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதில் ஒரு -7 அப்படின்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன்.
இதை நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா 7 அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணாலும் அதோடைய அப்சல்யூட் வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிற இன்பில் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பிரிண்டில் பவர் அப்படிங்கிற ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு POW அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 2 வேல்யூ பாஸ் பண்ணுவோம். 3,2 அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய அவுட்புட் வந்து 3 × 9 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் அப்படின்ற ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் இருக்குது பிரிண்ட்ஸில். நான் ரவுண்டில் அந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேல்யூ போடுறேன். இப்போது 3.14156 அந்த மாதிரி ஒரு வேல்யூ போட்டுட்டு எனக்கு 3 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் ரவுண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா 3.142 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு 3.14. அண்டு இந்த 1க்கு பதிலாக 5 வந்து இந்த பக்கம் 1 ஆட் ஆகி 142 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இன்பில் ஃபங்க்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்ட்ரிங். இப்போ நான் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி என்ன வேரியபிள் போடலாம், நியூ வேல்யூ அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணி அதில் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். பைத்தான் ப்ரோக்ராமிங். இப்போது இது நான் வந்து சிங்கிள் கொட்டேஷன்ஸ்லேயும் வந்து என்னால் பண்ண முடியும். இந்த மாதிரி 2 டைப்பாக ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை நம்மளால் அசைன் பண்ண முடியும். இப்போ எந்த எரரும் வராது. இன்கேஸ் நான் வந்து இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ இதை நான் ரன் பண்ணால் இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ டபுள் இல்லை சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே தான் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை வந்து அசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து லென்த் நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியும். பிரிண்டில் len of new value. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 18 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இதோடைய இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அப்பர் லோயர் அந்த மாதிரியான இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்பர்னால் அப்பர் கேஸில் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். பிரிண்டில் நியூ வேல்யூ டாட் அப்பர் ஃபங்க்ஷன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து அப்பர் கேஸில் சேஞ்ச் ஆகிருக்கு. சிமிலர் இதே மாதிரியே நம்ம லோயருக்கும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லோயர் இப்போ எல்லாமே வந்து லோயரில் இருக்கும். ஆக்சுவலாக அது ஆல்ரெடி லோயரில் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே மட்டும் பைத்தான் எல்லாமே கேப்ஸில் போட்டிருக்கேன். செகண்ட் ஆஃப் வந்து நமக்கு லோயர் கேஸில் இருக்குது. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி வேல்யூ இங்கே மாற்றலை, நியூ வேல்யூ 1. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேப்ஸில் இருந்தது எல்லாமே லோயர் கேஸ்க்கு மாறி இருக்குது. இதான் வந்து இந்த மாதிரியான இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் ரீப்ளேஸ் இருக்குது, அண்ட் ஸ்ட்ரிப் இருக்குது, ஜாயின் இருக்குது, ஸ்ப்ளிட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் 1 by 1. நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்புக்கு போயிடலாம்.
இதை ஃபஸ்ட்டு நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் வந்து பூலியன் பார்க்கலாம். பூலியனில் வந்து 2 தான், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இந்த டி அண்ட் எஃப் வந்து கேப்ஸில் இருக்கும். இதான் வந்து பூலியன் டேட்டா டைப். நார்மல் ஸ்மால் டி இல்லை கேப்ஸு ஸ்மால் எஃப் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பூலியன் டேட்டா டைப் கிடையாது. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரிங் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து எப்படி பூலியன் டேட்டா டைப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சேம் இதே வந்து நான் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். எனக்கு வந்து இது அப்பரில் இருக்கா லோயரில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ பிரிண்ட்குள்ளே நியூ வேல்யூ டாட் இஸ் அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. பிகாஸ் இது வந்து அப்பர்லேயே இல்லை, லோயரில் இருக்குது. ஸோ என்னுடைய அவுட்புட் வந்து ஃபால்ஸ். இதுவே நான் இஸ் லோயர் அப்படின்னு கேட்குறேன்னா இது அஃப்கோர்ஸ் லோயர் தான். ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். இஸ் லோயர் ட்ரூ. ஓகேவா? இதான் வந்து பூலியன் டேட்டா டைப்ஸ். நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டோன்னா இதோட டைப் வந்து நமக்கு பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், பூல். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் வந்து இந்த பூலியன் டேட்டா டைப் வந்து கண்டிஷன் நம்ம போடுற இடத்துல நிறைய யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்புக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நன் டைப் பற்றி பார்க்கலாம். நான் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நன் அப்படிங்கிற ஒரு லிட்டரை வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேவா? இதோடைய டைப் என்ன அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். பிரிண்டில் டைப் இதில் வேர் வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன்னா இது வந்து ஒரு நன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. நன் அப்படிங்கிறது சேம் அஸ் 0, ஃபால்ஸ் இல்லை எம்டி ஸ்ட்ரிங்கை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். ஓகேவா? இது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டராக இருக்குது, அவ்வளோதான். ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க, அதோடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து இதுக்கப்புறம் தான் கெட் பண்ண போகிறீங்க. பட் அந்த வேரியபிள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நன் அப்படின்னு போட்டு அந்த பிளேஸ் ஹோல்டரை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து கண்டிஷன்ஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். இஃப் ஈஸ் நன் அந்த மாதிரி நம்ம வந்து நன்னை வச்சு நம்ம கண்டிஷன்ஸ் வந்து மேக் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் இந்த நன் டேட்டா டைப். நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஃப்யூச்சரில் வந்து கோட் பண்ணுறப்ப இந்த நன் வந்து எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றது இன்னும் தெளிவாக புரியும். இது எல்லாமே வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸு. நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட்லேயே வந்து கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ.